தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பில் விளக்கம் கேட்க வேண்டும் என்று நடிகர் விஷால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்தார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் அணிக்கும் விஷால் அணிக்கும் மோதல் வெடித்துள்ளது. ஜூலை 15ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு விஷால் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தேர்தல் நடத்த உத்தரவிடவும் நடிகர்கள் விஷால், கார்த்திக், நாசர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக தற்போதைய தலைவர் சரத்குமார் அறிவித்தார். இந்த நிலையில் நடிகர்கள் விஷால், கார்த்திக், நாசர் ஆகியோர் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் நீதிபதி சந்திரபாபு பிறப்பித்த தீர்ப்பை எதிர்த்து எதிர் மனுதாரர் மேல்முறையீடு செய்யும் போது அதில் எங்கள் தரப்பிடம் விளக்கம் கேட்காமல் உத்தரவு எதுவும் பிறப்பிக்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளனர். இதனால் நடிகர் சங்க தேர்தல் விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது.